ஹாய்ங்க, காதுகுத்து ஃபங்க்ஷனுக்கு போகலாங்களா? இப்போலாம் பார்த்தீங்கன்னா, அவர் இல்லாமலே நான் வந்து போய் பழகிட்டேங்க. எப்போவுமே அவரும் நானும் சேர்ந்து போயிட்டுருப்போம். அவரால வர முடியாத சூழ்நிலையில வந்து நான் மட்டும் தான் வந்து போகிறேங்க. எங்கன்னா ஒட்டன்சத்திரம் பக்கத்தில் இருக்க வீரலப்பட்டிங்கிற ஊருக்கு தாங்க. அங்கே தான் காதுகுத்து ஃபங்க்ஷன் வந்து வச்சுருந்தாங்க. ஃபங்க்ஷன் என்னமோ 9 மணிக்கு தாங்க. ஆனால் நான் போனது 11 மணிக்கு தாங்க. மொட்டை அடித்து காதெல்லாம் குத்திட்டாங்க. எங்கள் அத்தை, எங்கள் பாப்பாலாம் பார்த்திங்கன்னா நேரமே வந்துட்டாங்க. அவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் போய் ஃபங்க்ஷன்லாம் அட்டெண்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு கிளம்பலான்னு ஒரு முடிவில் தான் இருந்தாங்க. ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு சாப்பாடே வந்து ரொம்ப லேட்டாகி தான் வந்து சாப்பிட்டோமே. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி ஓகே, கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுக்கலாம். நானும் எங்கள் பாப்பாலாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே வந்து சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுங்க. சாப்பாடு ரெடியான வந்து பஸ்ஸுக்கு வந்து நிற்க வந்துட்டோம். ஏன்னா வந்துட்டு பஸ்ஸு எனி டைம் இருக்கிறது இல்லைங்க. இங்கேயே வந்து அரை மணி நேரம் வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பஸ்லேயே நான் வந்து ஏறணுங்க. அவங்க வந்து கரூர் ஏறிட்டாங்க. நாங்கள் வந்து மூலனூர் பஸ் ஏறிட்டு ஒட்டன்சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்போ பஸ்ஸில் போகிறப்போ ஒரு சாங் ஒன்று மைண்டில் ஓடுதுங்க. அந்த சாங் என்ன சாங்னு கேட்கலாங்களா? சொந்தம் பந்தம் உன்னை தாலாட்டும் தருணம் சொர்க்கம் சொர்க்கம் என்னை இந்த மாதிரி 90s சாங் தாங்க மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது பஸ் ஏறினோன்னே. ஏன்னா வந்து பஸ் ட்ராவல் அப்படிங்கிறப்போ ஒரு நல்ல அனுபவங்க, ஒரு இனிமையாக இருக்குங்க. மெய் மறந்து பஸ்ஸில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுவோங்க. நாங்கள் வந்து கீரனூர் வழியாக தான் வந்தாங்க. இதுதான் வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க கொண்டரங்கி கீரனூர் மலை. இப்போ நிறைய பேர் வந்து விலாகர்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க, இந்த மலை வந்து போட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து சன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வந்து காமிச்சேன். ஓகே, நாங்கள் அப்படியே அத்தை வீட்டுக்கு போயிட்டு போகலான்னு பார்த்தா எங்கள் ஆள் என்னை பார்த்தது சரவத்தை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு என்னை கையை பிடிச்சி வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறான். ஆனால் இவன் சரியான சம்பவம் ஒன்று பண்ணிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னொடனே இவன் என்ன பண்ணிட்டான், செருப்பெல்லாம் எடுத்து அந்த பக்கம் போட்டாங்க. நான் மணி பார்த்திங்கன்னா 9 மணிங்க. அந்த டைம் வந்து அத்தை மாமாவும் இறங்கி தேடிட்டு இருக்காங்க. சொன்னாலும் கேட்கல. கடைசியில் பார்த்திங்கன்னா தேடி வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க.